விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாசா வந்து ஒரு லீடரா வந்துருவாருன்னு எப்படி நம்புறீங்க? கண்டிப்பா விஜய் வரணும்பா. விஜய் வந்தாதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும்பா. ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட ஆதரவாளர், சசிகலா அம்மையார் ஆதரவாளர், டிடிவி அமமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, விஜய் அவர்களோட தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏன் இங்கேருந்து வந்து இப்ப விஜய்க்கு வந்திருக்கீங்க? தமிழக அரசியல் களத்துல அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோர்ஸபிளான ஆப்போசிட் பார்ட்டி இல்லை. ஜனநாயகத்துல கண்டிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருந்தால்தான் அது நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் வந்து நேரடியா வந்து பல அதிரடிகளை நிகழ்த்திருக்காங்க. டிடிவி வந்து பிரஸ்ஸை ஃபேஸ் பண்றது வந்து நேரடியா ஃபேஸ் பண்ணுவார். இது எதுவுமே விஜய் கிட்ட பண்ண இல்லை. ஜெயலலிதா அம்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவர் வந்து களத்துல இறங்கல, வரும்போதே பொது தேர்தல் வரும்போது நான் நடக்க போறேன், களத்துல நிக்க போறேன்றார். அதுக்கு நடுவில் பொது தேர்தல் வரல தமிழ்நாட்டில். அவர் வரும்போது நம்மளுக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து கூடுறான். வந்து பாத்தீங்கன்னா எங்க கிரவுண்ட் ரியாலிட்டி எங்க போனாலும் கேட்டீங்கன்னா அதிமுகன்ற வார்த்தையே இல்லாம போச்சு. 10 வருஷமா திமுகவும் ஆட்சியில் இல்லாம தான் வந்துச்சு. இதே போல தோல்விகளை சந்திச்சுதான் வந்து திமுகவும் ஆட்சிக்கு வந்துச்சு. எடப்பாடியும் விஜய் நீங்க கம்பேர் பண்ண தேவையில்லை. எடப்பாடியை தாண்டி விஜய் ஃபோர்ஸ் லீடர் சார். உதயநிதியை தாண்டி ஃபோர்ஸான லீடர். நான் அதான் கேட்கிறேன் பல இடத்துல. நான் என்ன கேட்கிறேன் சார், உதயநிதி நடிப்புல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான்னு ஒத்துக்கிறீங்களா? நடிப்புல ஃபெயிலியர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு, ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க உதயநிதி கூடுற கூட்டம் வந்து வாக்குன்னு சொல்றீங்களா? உதயநிதி கூறோட திமுக சார், திமுக வாரிசு அரசியல் அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப வாரிசு அரசியல் உதயநிதி வந்தார். திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க, இவ்வளவு சொல்றீங்க. ஆனா திமுக பயன்படுத்துற அதே யுக்தியை தான் நீங்களும் பயன்படுத்துறீங்க. நீங்களும் ஊழலுக்கு எதிராக பேசுறீங்க, ஆனா திமுக பயன்படுத்துற அதே யுக்தியை தானே வந்து தாவேகவும் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து சேரலாம். மக்கள் பணி செய்யணும்னு யார் ஆசைப்பட்டாலும் தாவேகாக்கு தாராளமா வரலாம். கொட்டு கொட்டு ஆளுங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நகரம்பாய்ஸ்வர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா அவர்களை சந்தித்து சமீபத்தில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பேசியிருந்தாரு. அது குறித்து பேச போறோம். சார் வணக்கம். முதல்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட ஆதரவாளராக இருந்தீங்க, அதுக்கு பிறகு சசிகலா அம்மையார் ஆதரவாளராக இருந்தீங்க, அதுக்கு பிறகு டிடிவி அமமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ சமீபத்தில் வந்து விஜய் அவர்களோட தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கீங்க. இவர்களுக்கும் ஏன் இங்கேருந்து வந்து இப்போ விஜய்க்கு வந்திருக்கீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா சார், கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தில் அம்மா இருந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸபிளான ஆப்போசிட் பார்ட்டி இல்லை. ஜனநாயகத்தில் கண்டிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருந்தால்தான் அது நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்ய முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அம்மாவுக்கு அப்புறம் 4ஆக பிரித்து பிஜேபி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. அப்போது அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தாவேகாவின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்தில் வர்றார். ஏற்கனவே வந்து பல பொது வேலையில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் போதும், கலாச்சாரம் பாதிக்கப்படும் போதும், மொழி பாதிக்கப்படும் போதும், மண் பாதிக்கப்படும் போதும் களத்தில் இறங்கி போராடினவர். இல்லை நின்றுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ சசிகலா அவர்கள் மாதிரியோ இந்த டிடிவி மாதிரியோ ஒரு ஃபோர்ஸபிளான தலைவராக வந்து விஜய் நம்ம பார்க்க முடியாது இல்லை. அவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நேரடியாக வந்து பல அதிரடிகளை நிகழ்த்திருக்காங்க. டிடிவி வந்து பிரஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறது வந்து நேரடியாக ஃபேஸ் பண்ணுவார். இது எதுவுமே விஜய் கிட்ட பண்ண இல்லை. இல்லை சார், நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவர் வந்து களத்தில் இறங்கல, வரும்போதே பொது தேர்தல் வரும்போது நான் நடக்க போகிறேன், களத்தில் நிற்க போகிறேன்றார். அதுக்கு நடுவில் பொது தேர்தல் வரல தமிழ்நாட்டில். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட நாடி திருப்பி ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடினாங்க. அப்போ வந்து ஒரு நடிகராக இருந்தார், வந்து ரோட்டில் வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து மக்களோட கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிறார், தமிழ் மண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறார். மத்திய அரசாங்கம் 1000 ரூபாய் 500 ரூபாய் தடை செய்யும் போது அதுக்கு குரல் கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லைன்ற தமிழ்நாட்டு மக்களோட மாணவர்களோட கோரிக்கை, அவங்களோட மக்களோட நாடி துடிப்பு. அந்த இடத்துல வந்து அனிதா இறந்த போது அவங்க வீட்டில் போய் ஆறுதல் தெரிவிக்கிறார். அப்போ தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழக குழந்தைகளுக்காகவும் அவர் பாடுபடும் போது, அவர் அரசியல் களத்தில் வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லை. ஒரு புது புரட்சியாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வரார். அவர் வரும்போது நம்மளுக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கை இருக்கு, மக்கள் வந்து கூடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிரவுண்ட் ரியாலிட்டி எங்க போனாலும் கேட்டிங்கன்னா அதிமுகன்ற வார்த்தையே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் சொல்ல முடியாது சார். கடந்த தேர்தலில் 20% ஓட்டு வாங்கிருக்கேன் சார். இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ குறைச்சி மதிப்பிடல. இருந்தாலும் மக்கள் மத்தியில் உண்மையை சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்கு. இப்போ வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக, எடப்பாடி வந்து மூஞ்சியை காட்டி நான் தான் முதலமைச்சர் வாக்கு செய்த அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கு. மக்கள் ஏத்துக்கல. இது வந்து தேர்தல் அரசியல் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ஜிஓ நடத்துறேன், நான் ரத்த தான முகாம் பண்றேன், தண்ணி பந்தல் பண்றேன், மோர் கொடுக்குறேன், அன்னதானம் பண்றேன், இது வேற. இதோட மக்கள் பணி வேற.
மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்புறான், மக்களோட அரசியல் களத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, மக்களோட பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு தலைவன் வேணும். அந்த தலைவன் எடப்பாடி மூஞ்ச திருப்பி திருப்பி காட்டினாலுமே நீங்க வந்து தோசையை திருப்பி போட்டாலும் சப்பாத்தியை திருப்பி போட்டாலும் அதே மாதிரி தான் தெரியும். எடப்பாடி மூஞ்சி அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 10 வருஷமா திமுகவும் ஆட்சியில் இல்லாம தான் வந்துச்சு. இதே போல தோல்விகளை சந்திச்சுதான் வந்து திமுகவும் ஆட்சிக்கு வந்துச்சு. நீங்க எடப்பாடி அவர்களும் நீங்க குறைச்சு மதிப்பிடுவாங்க. எடப்பாடியும் விஜய் நீங்க வந்து கம்பேர் பண்ண தேவையில்லை சார். எடப்பாடியை தாண்டி விஜய் ஃபோர்ஸ் லீடர் சார். உதயநிதியை தாண்டி ஃபோர்ஸான லீடர். நான் அதான் கேட்கிறேன். பல இடத்துல உதயநிதி ரோட்ல இறங்கி நடந்து போனாலும் விஜய் நடந்து போனாலும் வித்தியாசம் இருக்கு. நீங்க உதயநிதியும் நடிகர் தான், விஜயும் நடிகர் தான். உதயநிதி இன்னைக்கு அரசியல்வாதி, கூடுதலான அரசியல்வாதி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனா விஜய் வந்து ஒரு பார்ட்டியோட லீடர். இறங்கி பாருங்க மக்கள் எங்க வராங்கன்னு சொல்லி. இதுதான் வந்து மக்களோட ஈர்ப்பு. ரசிகர்கள் இப்ப விஜய் அவர்கள் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இப்ப வளர்ந்து அப்ப வந்து உதயநிதி சின்ன சூப்பர் ஸ்டார் சொல்றீங்களா? அது சொல்லுங்க. உதயநிதி ஆரம்ப கட்டத்துல இருந்து அரசியல்லையும் அவங்க குடும்பத்துல இருந்தவர், அதுக்கு பிறகு நடிகரானாரு, அதுக்கு பிறகு வந்தவர். நீங்க உதயநிதியை கம்பேர் பண்ண வந்தீங்க. விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு சினிமாவில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது மக்கள் பார்க்க தானே செய்வாங்க சார், ரசிகர்கள் கூட தானே செய்வாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், உதயநிதி நடிப்புல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான்னு ஒத்துக்கிறீங்களா? நடிப்புல ஃபெயிலியர் உதயநிதி வந்து தாத்தா அரசியல் இருந்ததுனால ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அதனால ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. உதயநிதி ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அது வேற விஷயம் சார். ஆனா விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து ரசிக கூட்டம், விஜயை பார்க்கணுங்கிற கூட்டம் வந்து அது வாக்காளர்கள் கிடையாது. இப்ப சமீபத்துல கூட கமலஹாசன் சொல்லியிருக்காரு, ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க உதயநிதி கூடுற கூட்டம் வந்து வாக்குன்னு சொல்றீங்களா? உதயநிதி கூறவோட திமுக உள்ளவங்க சார், திமுக ஆதரவு இருக்குல்ல, திமுக வாரிசு அரசியல், அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப வாரிசு அரசியல் உதயநிதி வந்தார். உதயநிதி வந்தாரு. உதயநிதிக்கு திறமை கிடையாது, அந்த கட்சியில நடிப்பிலையும் திறமை இருக்கிறனாலதான் அந்த கட்சியில ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சியில உள்ளவங்க கலைஞர் அரசியல் வந்துட்டாரு, அதனால உதயநிதி அவங்க ஏத்துக்கிட்டாங்க. திமுகவும் ஏத்துக்கிறார். திமுக உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியலே இல்லாம அரசியல் களத்துல வந்து மக்களுக்காக விவசாயத்துல போய் பாக்குறாருன்னு சொன்னா மக்கள் அங்க கூடுறாங்கன்னா மக்கள் விஜய் ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் நான் சொல்றேன். நீங்க விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையம் வேணாம், விவசாய நிலையத்தை புடுங்குறீங்க, விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க, விவசாயிகளை வந்து நசுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போறது வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த படம் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு போல. எதுக்கு தெரியுமா போறாரு? நான் பார்ட்டியோட லீடர், நான் வரும் பொது தேர்தலில் களத்துல நிக்க போறேன், நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும், மக்கள் பிரச்சனை நான் பார்க்க வந்திருக்கிறேன், அதுக்கு போறாரு. அதுக்கு வந்து திமுக அரசாங்கம் தடை போடுது, இடையூறு கொடுக்குது. நான் கேட்கிறேன் சார், விஜய் வந்து பாத்தீங்கன்னா சார் மக்கள் கிட்ட இருக்கின்ற குறையை வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை வந்து சொல்லிதான் வாக்கு சேகரிக்க போறாரு விஜய். வந்து நான் வந்து வெளியில வந்து பேசவே இல்லை சார். அவர் இன்னும் வெளியில வந்து ஓப்பனா வந்து பிரஸ் மீட் கொடுக்கல, மக்கள்கிட்ட நேரடியா சந்திக்கிறதுக்கு நேரடியா போல, களத்துல இறங்கல, இன்னும் எதுவுமே ஃபோர்ஸபிளான வரலையே அவர். நான் கேட்கிறேன், பரந்தூர் போய் சந்திச்சு போய் பேசிட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான். சரிங்க சார், மக்களை கீழே இறங்கி போய் சந்திச்சு என்ன பிரச்சனை கூட கேட்கலையே சார். இல்ல நான் கேட்கிறேன், பரந்தூர் போகும்போது விஜய் வராருன்னு பயந்துட்டு எல்லா இடத்துலயும் திமுக போன்ற கூட்டம் வந்து திமுகவோட காவல்துறை எல்லா இடத்துலயும் தடுத்ததெல்லாம் நீங்க பாக்கலையா? அதையும் தாண்டி போறாரு சார் ஒரு தலைவன். எங்க தெரியுமா போறாரு சார்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகக்கு நம்பி களத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளை போய் பார்க்க போறாரு. புரியுது? அமெரிக்கால இருக்காரு சார் பரந்தூர் விமானம் தமிழ்நாட்டுல இருக்கு. ஸ்டாலின் வாக்களிச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை இப்ப வந்து பாதுகாக்க வேண்டும், விஜய் வராரு அந்த நம்பிக்கையில வராங்க. நான் கேட்கிறேன், திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காருல்ல, விவசாயத்துக்காக ஒரு தனி பட்ஜெட் போட்டார் அண்ணன் பிடிஆர் பழனிவேலராஜனை வச்சு. அப்ப விவசாய நிலம் போதில்ல, நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தானே, போய் நீங்க நின்று அதை வந்து சரி செய்ய வந்தானே. 910 நாள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடுறாங்க சார். திமுக கொண்டு வரணும்னு நினைக்குது சார். சரி, விஜய் அவர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றவர் வந்து நேரடியா நான் சொல்றது, நீங்க கேரவன்ல போய் பேசுறீங்க, பேசிட்டு அப்படியே வந்துடுறீங்க. இறங்கி மக்களுக்கு ஆறுதல் சொல்றது ஒரு தலைவனோட வேலையை அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உதாரணமா எடுத்துக்கிட்டு இல்ல, இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுத்தணும், அங்க வந்து பிரச்சனை உண்டாக்கணும். திமுக என்ன நினைக்குதோ அது செய்யணும். ஒரு பிரச்சனை வரப்போறது. விஜய் கீழே இறங்குனா நீங்க தான் சொல்றீங்க விஜய் வந்தால் கூட்டம் வருது, ரசிகர்னு வராங்கன்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப விஜய் அங்க நிக்கிறாரு, கூட்டம் இருக்கின்றது, அதை ஒழுங்குபடுத்துறதுதான் சார் தமிழக வெற்றி கழகத்தோட வேலையா இருக்கும். ஒழுங்குபடுத்துறது திமுகவோட காவல்துறையோட வேலை சார். தமிழக வெற்றி கழகத்தோட வேலை எதுக்கு? திமுகவோட காவல்துறை வரை சட்ட ஒழுங்கை பாதிக்கணும். அங்க 910 நாள் வீடியோ ஷூட் எடுக்கிறீங்களே, அப்பா அப்பான்னு கத்துறாங்க.
உங்களுக்கு தப்பா காதுல கேக்குது. அப்பா வாங்கப்பா, விவசாய நிலம் போதுப்பா, விவசாயியின் பாதுகாவலர்ப்பா, இந்த நாட்டுல விவசாயம் முதுகெலுங்குப்பா, மத்திய அரசாங்கம் விவசாயத்தை போராடும் போது எங்களை காரால அடிச்சு சாவடிச்சாங்கப்பா, நீங்க பாத்தீங்கன்னா மோடிக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குற அப்பா அப்பா அப்பான்னு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. காது கேட்கல? யோசிச்சு பாத்தீங்களா? இவர் போறாரு சார். எவ்வளவு தலைவர் போனாங்க அந்த இடத்துக்கு. விஜய் போகும்போது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல பேசப்படுது. எவ்வளவு பெரிய புரட்சி. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடாதுன்ற ஒரு அசாரத்தமான சூழலை வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் இறங்கி அங்க ஆறுதல் தெரிவிச்சுட்டு வர்றார். இதை நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். திமுக அரசாங்கம் விஜயை பார்த்து பயப்படுது சார். அதன் வெளிப்பாடுதான் அதான். நீங்க வெளியில வரல ஏன் அறிக்கை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு கேள்வியா இருக்கு. ஏன் பிரஸ்ஸை எதிர்கொள்ள மாட்டேங்கிறாரு, மீடியாவை நீங்க பிரஸ்ஸை எதிர்கொள்ள மாட்டாரு சொல்றீங்களா? விஜய் கண்டிப்பா டிடிவி ஆதரிச்சு பெரிய அளவுல பேசப்பட்டது ஒரு பிரஸ்ஸை எதிர்கொள்றாரு. சரி, அவர் பார்ட்டி ஆரம்பிச்சு பிரஸ்ஸை எதிர்கொண்டாதான் ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், விஜய் நீங்க பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு, வரும் தேர்தலை சந்திக்க போறாரு, கண்டிப்பா பிரஸ் எல்லாம் எதிர்கொள்ளதான் போறாரு. நீங்க அவர் கேள்வி கேட்கலாம் போறீங்க சார். பிரஸ்ஸை எதிர்கொள்ள வேண்டியது நாட்டோட முதலமைச்சர். எத்தனை வாட்டி நீங்க அவரை பார்த்து கேள்வி கேட்டீங்க? எத்தனை வாட்டி பிரஸ் எதிர்கொள்ள இவர் பண்ணாம இருக்கலாம். இல்ல சார், அவர் பிஸி ஷெட்யூல் சார். நான் கேட்கிறேன், நாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இவர் தானே சார் முதல் பிரஸ்ஸை பார்க்கணும். நீங்க அவரை கடத்திட்டு போக முடியாது. ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அவர் கையில இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறார்களோ நசிக்கப்படுறார்களோ கேள்வி சொல்ல இடத்துல அவர் இருக்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்கத்தானே போறான். அப்பா புல்லட் ஓட்டாங்கன்னு கையை வெட்டிட்டாங்களாப்பா, என்னப்பா பண்ணீங்க? அப்பா குடிக்கிற தண்ணி தொட்டியில மனித கழிக்கிறாங்களாப்பா, ஒண்ணுமே போய் பார்க்கவே இல்லையாப்பா, கேட்க போறாங்க, பதில் சொல்லுங்க. அப்பா திருவண்ணாமலையில விவசாய நிலத்துல பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலமா ரசாயனத்தை போட்டாங்களே அப்பா, இது நான் கத்துறாங்களே அப்பா அப்பான்னு ஏன்பா பாக்கலான்னு கேட்க தானே போறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்பா பதில் கொடுக்கணும் சார். அப்பா பதில் கொடுக்காம ஒளிஞ்சு போனா இதுக்கு மக்கள் ஆக்களிச்சிருவாங்களா? கேட்டது விஜய் அவர்கள் ஏன் சந்திக்கலன்னா சார், விஜய் அவர்கள் மாற்றா நினைக்கிறோம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா சார், தமிழ்நாட்டு மக்கள் அப்பாவை நம்பி இருக்கிறாங்க. நீங்க அப்பான்னு கூட சொல்லிட்டீங்க. அப்பா சந்திக்கணும்ன்ற விஜய் சந்திப்பார். வரும் தேர்தல் விஜய்க்கான தேர்தல். விஜய் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பேன்னு சொல்லிட்டார். கண்டிப்பா பத்தியாளர் சந்திப்பார், மக்களை சந்திப்பார். மக்களை சந்திக்காம தேர்தல் காலத்துல நின்று முடியாதுல்ல. அப்போ பாத்தீங்கன்னா தேர்தலோட நேரம் இன்னும் 15 மாசம் இருக்கு. அதுக்கான மக்களை சந்திச்சு சொல்லுவாரு, நீங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கம்மா, அப்பா ஒண்ணுமே செய்யலமா, விலைவாசியை குறைக்கிறாருமா, பால குறைக்கிறாரு, குறைக்கல. அப்பா மாசம் மின் இபி பில்ல லீடிங் மாசம் எடுக்கிறாரு, எடுக்கலாமா. அப்பா பாத்தீங்கன்னா இபி விலை ஏத்த மாட்டேன்ட்டாரு, ஏத்திட்டாருமா. அப்பா பாத்தீங்கன்னா சிலிண்டர்ல 100 ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கலாமா. அப்பா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறேன்னாரு. அப்பான்னு கழிச்சு தமிழ்நாட்டுல குழந்தைங்க கற்பழிக்கிறாங்க, ஸ்கூல்ல கற்பழிப்பு நடக்குது, காவல்துறை இருக்கு, பாதுகாப்பு இல்ல. இந்த அப்பா பார்க்கலாமா? நான் உண்மையான உங்க தளபதி வந்திருக்கேமா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனை நாடி வந்திருக்கேமா, இந்த தமிழ்நாட்டை உண்மையாகவே ஒவ்வொரு வீட்டுக்கு நான் தலைவனாக இருந்து படிப்பிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னேறி சொல்லக்கூட வந்திருக்கிறேமான்னு சொன்னான்னு நினைச்சோங்களேன், அவருக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா அப்பா செய்யல சார். அப்பா செய்யலன்னா அண்ணன் செய்ய போறாரு. அதை வச்சுதான் வாக்கு சேகரிக்க போறோம். நீங்களே உங்களுக்கு நாள் அப்பா 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 அப்பெல்லாம் ஓகேதான். அப்பா போய் செய்யணும்ல. அப்போ பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல வரும்போது விஜய் மக்கள் மத்தியில போய் நீதி கேட்க போறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாசா ஒரு லீடரா வந்துருவாருன்னு எப்படி நம்புறீங்க சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தமிழ்நாட்டுல அதுதான் சொல்றேன். போற இடம் பூரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஜய் வரணும்பா. விஜய் வந்தாதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும்பா. அப்படி நாங்க போய் மக்களிடம் கேட்போம்ல சார், என்ன நடக்குதுன்னு கேட்போம், போராட்டத்துல பார்ப்போம், பல ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவோம், ஏழை வீட்டு கல்யாணத்துல கலந்துக்குவோம், நடுத்தர மக்கள் வீட்டுல நல்லது கலந்துக்குவோம். அப்ப போய் கேட்கும்போது நாங்க என்னன்னு கேட்போம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் அதிமுக இல்லாம போச்சு, திமுக சொன்னது எதையுமே செய்யலையே. மக்களுக்கு என்ன தெரியுமா சார் வேணும்? இந்த நாட்டுல மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு இருக்கு அந்த நாட்டுல. மக்களுக்கு விலைவாசி கட்டுப்பாட்டுல இருக்க அந்த நாட்டுல கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க தமிழ்நாட்டோட வரியை குறைச்சி டீசல்லையும் பெட்ரோல்லையும் விலை குறைப்போம், குறைச்சிட்டாங்களா? இந்த திமுக அரசாங்கம் செஞ்சிச்சா? அப்போ பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பேணப்பட்டுச்சா? மக்களுக்கு பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்துச்சா?
இதையெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் தாவேகா இதுவரைக்கும் எந்த போராட்டங்களையும் அறிவிச்சு மாநில அளவில் நடத்தவே இல்லை. சரி, என்ன காரணம்? அதுதான் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து மாநாடு நடத்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது போராட்டம் சார். இது வரைக்கும் போராட்டங்கள் அதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து வாங்கல. ஏன்னா திமுக அரசியல் எதிரின்னு சொல்லி பிரகடனம் பண்ணதே மாநாட்டுல தான். விஜய் வராது பயமே திமுகவுக்கு தானே. எனக்கு புரிஞ்சதா உங்களுக்கு? வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மாநாடுக்கு இடம் கொடுக்காம மாத்தி அமைச்சிங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பரந்தூருக்கு போறதுக்கும் பிரச்சனை கொடுத்தீங்க. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயற்குழு நடத்துறதுக்கு இடம் கிடைக்காம அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இடம் கொடுக்க விட மாட்டீங்க. இப்போ போற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை செய்ய 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 இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்க நடக்கும் பிரச்சனை? தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்தாருன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு வந்து மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினார். ஞாபகம் இருக்கா? அவர் நினைச்சா வெளில வந்திருக்கலாம் சார். கூட்டத்தை காட்டிருக்க முடியாதா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுக அரசாங்கம். புரியுதா? ஆனா என்ன நினைக்கிறாரு? நம்ம அங்க போனா கூட்டம் வரும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையூறு வரும். ரோட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி வந்து ஹாட்டா இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் டிராமாக்காக பண்ணலங்க, உண்மையாவே பண்றேன். நீங்க தமிழ்நாடு அரசோட நீங்க பாதுகாப்பு நீங்க கேட்க தேவை சார். அவங்க கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. சரி, தாவேகால தொண்டர் படை இருக்குல்ல, அவங்க கொடுக்கலாம்ல, அவங்க அந்த வேலையை செய்யலாம். விஜய்க்கு கொடுப்பாங்க. விஜய் ரோட்டுக்கு வந்துட்டாரு. சீமானுக்கு இதே பிரச்சனை இருக்கு. சீமான் அவர்களுக்கும் இடம் கொடுக்கல, அவங்களுக்கு அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த கட்சிக்காரங்க அந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. சீமான யாரு சார் ரோட்ல போனா வந்து சீண்டுவா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சீமானுக்கு என்ன பவர் இருக்கு? இல்ல நீங்க சொல்லல பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் திமுகவையும் விஜயையும் தமிழ்நாட்டு அரசியல் களமா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க 2% இருக்க சீமான 8% இப்போ எலெக்ஷன் நடத்தி பாருங்க. இப்ப 2020 பார்க்க தானே போறோம். இனி கூட வெளில ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ காளி அம்மா வந்து நான் வந்து அதுல இருந்து விடுபடுறேன் ஏதோ செய்தி வந்து பார்த்தேன். அப்போ நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தாவேகாலையும் மாவட்டத்தில் விலகுற நியூஸும் வந்துட்டு இருக்கு சார். சார் விலகுற நியூஸ்ல மாவட்ட செயலாளரை மாற்றி அமைக்கப்படும். கட்சியில மக்கள் நலனுக்காக சார். ஒரு பார்ட்டியில பிரச்சனை வரலாம். எல்லா பார்ட்டிலும் அது நடக்குது சார். சீமானுக்கு பிரச்சனையாவே பார்ட்டியா இருக்கு. ஒரு பார்ட்டியில பிரச்சனை வரலாம். நீங்க சொல்ற மாதிரி அதிமுக திமுக பார்ட்டியில பிரச்சனை வரலாம். சீமானுக்கு பார்ட்டியே பிரச்சனை தானே. டெய்லியில போயிட்டு இருப்பாங்க சீமான் இருந்து. சீமான் வந்து பாத்தீங்கன்னா வாயால் இயக்கத்தை வளர்த்தார், வாயால் அழிகிறார். புரியுதா? சீமான் வந்து தவளை மாதிரி ஆயிட்டார். இதுக்கு என்ன சொல்ற? சீமான விடுங்க சார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் விஜய் அவர்கள் வருகையை பார்த்து பயத்தினால அவருக்கு வந்து இடையூறு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க வந்து நீங்க தாவேகா தொண்டர்கள் வந்து என்னதான் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் விஜய் வெளியில வரணும், டிராபிக் வரும் சார். வரணும், ஆம்புலன்ஸ் ரோட்ல போகுது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க, வேலைக்கு வந்து பெண்களும் ஆண்களும் போறாங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் சார். இந்த இடையூறுக்கு யாரும் வந்து பதில் சொல்றது? விஜய் அது வேணாம்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு இடையூறு பண்ணியா பார்ட்டி நடத்தணும். அவரோட அரசியலே புதுவித எல்லாருமே வெள்ள நிவாரண நிதிக்கு போய் அந்த களத்துல இறங்காம எந்த தலைவர் சார் எதுவுமே அரசியல் பண்ண முடியும்? இடையூறு பண்ணி அரசியல் பண்ணுமா? இடையூறு பண்ண களத்துல எப்ப இறங்கணும் தெரியுமா சார்? வாக்கு சேகரிக்க போறது தெரியுமா? அப்ப போய் மக்களை போய் சந்திக்கணும். போராட்டம்ன்றது ஓரமா ஒதுக்கி கொடுக்குற இடத்துல போராட்டம் பண்றது சார். ஒருத்தர் வரான்னு சொன்னா ரோடு புறம் டிராபிக் ஆகாதா? இதை பண்ணக்கூடாது. நான் அதுதான் சொல்ல வரேன். வெள்ள நிவாரண நிதிக்கு போய் அங்க போய் இருந்தா அங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இவர் போனா பிரச்சனையா ஆயிடும் சொல்லி எனக்கு தவறு நடந்தா கூட பரவாயில்ல, என் மேல நான் வரலான்னு சொல்லி என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிங்க தவறா வந்து சித்தரித்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க விஜய் எதுக்கு வரலன்னு சொல்லி அவர் வீட்டுல வச்சு கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவரோட அரசியல் களம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 15 மாசம் இருக்கு. இப்ப யார் ஆண்டுட்டு இருக்கிறா? செய்ய வேண்டியவர்கள் திமுக, சொல்ல வேண்டியவர் விஜய். நம்ம சொல்றத சொல்லுவோம். நாளைக்கு எலெக்ஷன் அடுத்த மாசம் சொல்லிட்டாருல நான் பாத யாத்திரை போறேன்னு சொல்லி, புரியுது அவங்களுக்கு? அப்போ போய் மக்கள் மத்தியில போய் நீதி கேட்பாரு சார். பாருங்க இவரெல்லாம் பண்ணாருன்னு சொன்னாங்களே, என்ன பண்ணுச்சு, இந்த நாட்டுல என்ன பேணப்பட்டது, இதெல்லாம் கேட்கும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாம இருக்கு. அதுக்கு ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக 4ஆம் விளையாட்டு தான் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. நான் வந்து உண்மையா பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அம்மா 4 பேர் பிரியாம இருந்தா ஸ்டாலின் போது ஆயிருப்பாரா? ஆயிருக்க மாட்டார். அந்த நிலைதான் தமிழ்நாடு அரசியல் இருக்கு. இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இதே மாதிரி உடஞ்சிருக்கணும். நம்ம வந்து அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம அதிமுக மேலே தவறு செய்தவர் மீது யாருமே நடவடிக்கை எடுக்க வேணாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் வேணா கோர்ட் உருவாக்கி இருக்கலாம், நடவடிக்கை எடுக்க வேணாம். கோடைநாடு விஷயத்துல எடப்பாடி மேல நடவடிக்கை வேணாம், நம்ம அப்படியே சைலண்டா இருப்போம். அவங்க பிரிந்து கிடக்கிறது நம்மளுக்கு சாதகமா இருக்கு. இப்ப விஜய் வந்துட்டாருல, தூக்கம் வந்துச்சு.
என்னடா இது, நம்ம ஒரு பெரிய பார்ட்டி அதிமுகவை உடைச்சி நாளா உடைச்சு நம்மளும் பாஜகவோட கள்ள உறவை வச்சு உடைச்சி வச்சிருக்கிறோமே, வரமாட்டாருன்னு நினைச்சோமே, ரஜினி மாதிரி இவரும் போயிடுவாருன்னு நினைச்சோமே, இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, அப்போ நம்ம அரசியல் வாழ்க்கை போயிருச்சு. வந்தவுடனே அவர் அது சும்மா இருக்கிறாரா, நான் மன்னராட்சியை ஒழிப்பேன்றார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர், மு.க. ஸ்டாலின், இன்னைக்கு வந்து உதயநிதி, நாளைக்கு கலெக்டர் சீட்டு கொடுக்குற மாதிரி இன்ப நிதி, இதை உடைப்பேன்றார். இந்த பதட்டத்துல விஜய் வந்து பேசல, விஜய் வந்து பார்க்கல, விஜய் வந்து பத்திரிகையால சந்திக்கல. நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி, திமுக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக, போலீஸ் காவல்துறையை கூட வச்சிருக்கிற திமுக, எல்லா இலாக்காக்களை கூட வச்சிருக்கிற திமுக, எல்லாத்தையுமே பயிர் திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க, இவ்வளவு சொல்றீங்க. ஆனா திமுக பயன்படுத்துற அதே யுக்தியை தான் நீங்களும் பயன்படுத்துறீங்க. அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வரீங்க, லாட்டரி அதிபர் மார்டினோட ஒரு மருமகனை வந்து கூட கட்சியில வச்சிருக்கீங்க. நீங்களும் ஊழலுக்கு எதிராக பேசுறீங்க. ஆனா திமுக பயன்படுத்துற அதே யுக்தியை தானே வந்து தாவிக்கவும் பயன்படுத்து. சார் இல்லை சார், என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட்டியில வந்து ஒருத்தர் யாரும் வந்து சார் மார்டின் சார் ஆதவர் சேர்ந்தாலும் வரவேற்கப்படும், நீங்க சேர்ந்தாலும் வரவேற்கப்படும். பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து சேரலாம், மக்கள் பணி செய்யணும்னு யார் ஆசைப்பட்டாலும் தாவேக்காக்கு தாராளமா வரலாம். கொத்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. காட்டக்கூடிய பார்ட்டி. ஏன் இந்த கேள்வினா, ஒரு கட்சி வந்து கட்சியா செயல்படாம ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் வரேனா, பிரசாந்த் கிஷோர் வந்து பாத்துட்டு போறான்னு செய்தி வந்துச்சு, நம்ம எல்லாம் பார்த்தோம். பிரசாந்த் கிஷோர் தான் தாவாக்காக்கு ஒர்க் பண்ண போறாருன்னு என்னாச்சு ஆதாரப்பூர்வமான. ஆனா வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை எப்படி இப்ப அப்பான்னு ஷூட்டிங் எடுத்தாரோ, அன்னைக்கு வந்து வெளியில வந்து எல்லாரும் மத்தியிலையும் டீ குடிக்க சொன்னது பிரசாந்த் கிஷோர். ஓகேவா? கூடுதலா ஒரு வார்த்தை சொல்றேன், டோப்பா போட சொன்னது பிரசாந்த் கிஷோர். ஓகேவா? விஜய்க்கு பஸ்ல தொங்கிட்டு போக சொன்னது பிரசாந்த் கிஷோர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட இன்னல் பண்ண போறாருன்னு பாட்டு பாட சொன்னது பிரசாந்த் கிஷோர். அப்ப மட்டும் இனிச்சிச்சா உங்களுக்கு? இல்ல இப்ப விஜய்க்கு என்ன சொல்ல போறாரு? நான் என்ன சொல்றேன் கேட்டு சார், சொல்லும் போது இனிச்சிச்சான்னு கேக்குறேன். நான் விஜய்க்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, அவரை பேச்சு கேட்க போறீங்களா? காங்கிரஸை கூப்பிட்டு வந்தது பிரசாந்த் கிஷோர், மம்தா கூப்பிட்டு வந்தது பிரசாந்த் கிஷோர், நிதிஷ்குமார் கூப்பிட்டு வந்தது பிரசாந்த் கிஷோர், எங்க அண்ணன் மோடி கூப்பிட்டு வந்தது பிரசாந்த் கிஷோர். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வராருன்னு சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் வர்றதுனால தமிழ்நாட்டில் இருக்க 100% மக்கள் வாக்களிச்சிருவாங்களா சார்? இப்ப வந்து இந்த கால சூழல்ல கட்சி யார நம்பணும்? மக்களை நம்புறாங்க. மக்களை நம்பிதானே 2026 காலம் நிக்க போறாரு. பிரசாந்த் கிஷோர் மட்டும் ஒரு ஓட்டு தான் சார். பிரசாந்த் கிஷோர் ஒரு 10% வாக்கை வந்து இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்ல எல்லா பார்ட்டியும் பண்றது சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த யுக்தியிலையும் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு. அதே நம்ம எப்படி பிட் நோட்டீஸ் வாயில பிரச்சாரம் பண்ணோம், எப்படி போஸ்ட் ஓட்டி பிரச்சாரம் பண்ணோம், எப்படி வந்து மைக்கு மாட்டி ஆட்டோல பிரச்சாரம் பண்ணோம். இதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். இது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% மக்களுக்கு போய் சேரும். யார் அந்த 10% ஃப்ரீயா இருக்கிறாங்களோ, விஜய் இந்த மாதிரி பேசிருக்காருப்பா, மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி பேசிருக்காருப்பா, எடப்பாடி இந்த மாதிரி பேசிருக்காருப்பா, இத வந்து உண்மையா நம்ம நடக்கக்கூடிய செய்தியை சொல்றோம். அப்ப பார்ட்டி வீக்கா இருக்குங்கிறீங்க. எதை பார்ட்டி? அப்ப வந்து திமுக வந்து எலெக்ஷன் முன்னாடி வீக்கா இருந்துச்சு. அப்ப வந்து சுனில் வந்து திமுகவுக்கு தேவைப்படுது. திமுக நாங்க வந்து இதெல்லாம் பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கோங்கிறதுக்காக கேக்குறாங்க. அவங்க வந்து வச்சிருக்காங்க. திமுகவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அவங்க நாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முதலமைச்சரே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக நாளா உடஞ்சு கிடக்கு, இப்பனாச்சும் எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுது. அது நீங்க மாற்றா நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வைக்காம நீங்க வந்து அதான் நீங்க உங்க தொண்டர்படியை தான் நம்பணும் சார். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமா அவரும் சொல்லல சார். பிரசாந்த் சாரை வச்சாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப இருக்கிற நவீன கால பிரசாந்த் கிஷோர் என்ற பேரை சொல்றேன் சார். அந்த யுக்தி இருக்குல்ல, அது கண்டிப்பா இங்க இருக்கு. இப்ப இருக்கின்ற அரசியல் கால சூழலுக்கு அது தேவை. அது சின்ன பார்ட்டியும் வச்சுக்கிறாங்க. அந்தந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் தனித்தனியா வச்சு பண்றாங்க. நீங்க இந்த தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சமூக வலைதளத்துல வந்து அவர் செய்த சாதனைகள், அவர் செய்யக்கூடிய சாதனைகள், அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ், எதிர்கட்சிட்டு இருக்கிற பாசிட்டிவ் ரெண்டையும் கொண்டு போய் சொல்லுன்னு சொல்றாங்க. ஒரு கவுன்சிலரா அந்த வேலையை செய்யறாரு, எம்எல்ஏ அந்த வேலையை செய்யறாரு, நாட்டோட முதலமைச்சர் அந்த வேலையை செய்யறாரு. இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் அதுல பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி 100% வாக்கு வந்து கவர் ஆக போறது கிடையாது. 10% வாக்கு கவர் ஆகும். தேர்தல் கமிஷனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியால வந்து நீங்க 100% வாக்களிக்க வேண்டும், அது வந்து உங்க ஜனநாயக கடமைன்னு சொல்லி அந்த யுக்தியை கையாளுறாங்க. இது தவறாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்.
இல்ல இதுல வந்து அதே போல விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இப்ப அவர் பேர்ல ஸ்கூல் இருக்குன்னு ஒரு செய்தி வந்து அண்ணாமலை வந்து வெளியிடுறாரு. இது வந்து முரண்பாடா இருக்குல்ல. இப்ப ரெண்டு இந்த பக்கம் வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கிறது, இந்த பக்கம் வந்து ஸ்கூல் நடத்துறது வந்து. சார் ஸ்கூல் நடத்துறது தவறுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல் நடத்துறது தப்பு. ஸ்கூல் நடத்துறது ஆனா இதை சொல்லிட்டு நீங்க மும்மொழி கொள்கை இந்த பக்கம் இல்ல சார். இது வந்து அவங்க நடத்துறது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் சார். இவங்க மும்மொழி கொள்கை வேணான்றது அரசாங்க ஸ்கூல்ல வேணான்னு சொல்றாங்க சார். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வராங்கன்னு சொன்னா மும்மொழி கொள்கை இருந்தாதான் அது சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அத்தாரிட்டியை வாங்க முடியும். திமுகவும் நடத்துது, இவரும் நடத்திருக்கலாம். அப்ப எல்லாம் ஒண்ணுதான் சார். நீங்க திமுகவும் நடத்துதுன்னு சொல்றீங்களா? ஸ்கூல் நடத்துறது தப்புலான்னு முதல்ல நான் சொல்லிட்டேனே. நான் அரசாங்க ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட்ல கூடுதலா ஒரு 6வது சப்ஜெக்ட் கொண்டு போய் வச்சா இது வந்து மாணவர்களுக்கு வந்து கூடுதல் பலு சார். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹிந்தி கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த தாய்மார்கள் நினைச்சாங்கன்னா, தாய் தகப்பன் நினைச்சாங்கன்னா, குழந்தை நினைச்சாங்கன்னா, ஹிந்தி கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ சென்டர்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ரீயா வந்து ஹிந்தி சபா போன்றதெல்லாம் இருக்கு. நீங்க ஹிந்தி மட்டும் இல்ல, கூடுதலா மலையாளம் கத்து. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அரபி கத்துருக்கிறேன், நான் மலையாளம் கத்துருக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு தேவைப்பட்டது சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தேவைப்படும் போது நான் வந்து அது வந்து கத்துக்கப்பட்டேன். தேவைப்படும் போது கத்துக்குவாங்க. நீங்க கொண்டு போய் இது இந்தியா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாரம். இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் இன்னைக்கு வந்து ஹிந்தின்னு சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து சமஸ்கிருதம் சொல்லுவீங்க. ஹிந்தியை எதிர்த்துக்கிட்டு ஹிந்தி சொல்லித்தர சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து நடத்துறது தப்புன்னு கேக்குறாங்க. இல்ல சார், அது யார் ஹிந்தி சொல்லக்கூடிய ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தினா அந்த மாணவர்கள் வந்து அந்த ஸ்கூல்ல சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும்னு சொல்லி அங்க போய் சேர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? கட்ட முடியாதானு சார் ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது. அதுதான் சொல்றேன், அங்க போய் திணிக்க முடியாதுன்னு சொல்றேன் நான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மும்மொழி கொள்கை இருந்தால்தான் வந்து அந்த சிபிஎஸ்இயோட அத்தாரிட்டி வாங்கப்படும். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் அந்த மாணவர்கள் போய் சேர்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்காத அரசாங்க பள்ளி. இங்க நீங்க கேட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கூடுதல் பலுவா ஆயிரும். இப்ப நீங்க கத்துக்கணும்னு நினைச்சா வந்து அவங்க போய் கண்டிப்பா வந்து கத்துக்கிறதுக்கு பல ஆப்ஷன் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மொழியை கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு யாரும் தடை செய்யல. நீங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பாடத்திட்டம் கொண்டு வந்தா அவங்களுக்கு பலுவாயிடும்ன்ற ஒரு விஷயத்துல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹிந்தி உள்ள வந்துருச்சு, இன்னைக்கு வந்து திணிப்பீங்க, நாளைக்கு இதே மத்திய அரசாங்கம் நீங்க ஒரு சமஸ்கிருதத்தையும் படிக்கணும்னு சொல்லும், இது வேற மாதிரி கொண்டு போய் விடும் அப்படின்றதுனால வேணும்னு சொல்லுவோம். இல்ல நான் கேட்ட கேள்விக்கே இன்னும் இங்க வரவே இல்லை. ஏன் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல சிபிஎஸ்இ தான் நடத்தணுமா, வேற வந்து தமிழ் பள்ளி நடத்தக்கூடாதா? ஏன் சிபிஎஸ்இ தான் நடத்தணுமா? இல்ல சார், நான் நடத்தக்கூடாதுன்னு சொல்றதே தப்புன்னு தான் சொல்றேன் நான். இப்ப திமுக நடத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. இது நடத்தக்கூடாதுன்னு சொல்றது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி அரசியல் வரத்துக்கு முன்னாடி நடத்திருக்கலாம், இவங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நடத்திருக்கலாம். இது அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை சார்ந்தது சார். இதுக்கு அங்க புடிச்சுதான் வந்து சேர்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? புடிச்சுதான் வந்து சார். அந்த பள்ளி நடத்துறது ஏன் அந்த இரட்டை நிலைப்பாடு உள்ளவரை நீங்க நம்புறீங்களே? இல்ல இரட்டை நிலைப்பாடே கிடையாதுன்னு சொல்றேன். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என் ஸ்கூல்ல போய் சேரணும், அங்க போய் கண்டிப்பா சேர்ந்தாகணும், அங்க சேர்ந்தாதான் என் பார்ட்டியில வந்து நான் வந்து சீட்டு கொடுப்பேன், என் பார்ட்டி வந்து போஸ்டிங் கொடுப்பேன், நீங்க அங்க போய் சேர்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறு, ஃபோர்ஸபிள். அவர் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு. இப்ப எவ்வளோ ஹிந்தி ஸ்கூல் நடத்துறாங்க, பிடிச்சவங்க போய் சேர்றாங்க. அரசாங்க பள்ளியில வந்து நீங்க வந்து ஹிந்தி ஸ்கூல் நடத்துறதுனால குழந்தைங்களுக்கு பாரமா இருக்கும், தமிழ் மொழி வந்து இதனால வந்து அழியப்படும், அதனால தேவையில்லைன்னு சொல்லி அதை எதிர்க்கிறாங்க. இறுதியா ஒரு கேள்வி, இப்ப நீங்க ஆதவ அவர்களையும் வந்து புஷி ஆனந்தையும் பார்த்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு என்ன சொன்னாங்க? பார்ட்டியில வந்து கூட்டணிக்கு என்ன சொன்னாங்க? இல்ல சார், இது வந்து கூட்டணிக்கான விஷயமே பேசல. இது வந்து திரிக்கப்பட்டது. கூட்டணிக்கான விஷயம் பேசப்பட்டது. ஆமா, நீங்க என்ன பாத்தீங்கன்னா அது தேர்தல் காலத்துக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததான் கூட்டணி. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க வந்து ஆதரவு நிலையில தான் தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்ததை நாங்க வரவேற்கிறோம். அவர் தான் அடுத்த தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை வரப்போறாரு, மக்கள் நேசிக்கிறாங்கன்ற இதுல வந்து நாங்க ஆதரவாக பேசிட்டு இருக்கிறோம். நம்ம சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாதம் ரமலான் வரப்போகுது, இஸ்லாமியர்கள் ரமலான் வரப்போகுது. அப்போ வந்து இஃப்தியாரி ஃபங்க்ஷன் நடத்தணும். அந்த நாங்க வரத நடத்துறோம். நீங்க நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கணும். ஏன்னா அவர் வந்து அடுத்தது வந்து அடுத்த மாசம் தேர்தலில் ஃபோர்ஸா இறங்க போறாரு. பாத யாத்திரை, செயற்குழு, பூத் கமிட்டி போட போறேன்னு சொல்லியிருக்காரு. மாவட்ட செயலாளர் இப்ப பல இயக்கத்துல இருந்து வந்து இணைய இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில ரமலான்றது குறுகிய காலம், 30 நாள், கடைசி 10 நாள் முஸ்லிம்கள் பிஸி ஷெடியூல்ல வந்துருவாங்க. அந்த 20 நாள்ல ஃபர்ஸ்ட் 10 நாள் நீங்க வந்து நடத்தணும் அப்படின்றத நாங்க சொன்னோம். அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு திமுக பல
துரோகங்களை செஞ்சிருக்கு, எதுவுமே நடத்தல, இடஒதுக்கீட உயர்த்தி தரேன்னு சொல்லிச்சு உயர்த்தி தரல, வகுப்பு சொத்தை மீட்டு தரேன்னு சொல்லிட்டு மீட்டு தரல, பாசிச பாஜகவை நாங்க கொண்டு வர மாட்டோம்னாங்க, பி டீமா கொண்டு வராங்க, எச் ராஜாவை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இதையெல்லாம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கண்டிப்பா மரியாதைக்குரிய விஜய் சார் அவர் சரி செய்யணும். கிரவுண்ட் ரியாலிட்டியில ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லயும் கண்டிப்பா நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லப்பா, திமுக நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு, நம்மளுக்கு என்ன பண்றது, தலையெழுத்துன்னு திமுக வாக்களிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட இருக்கிறாரு, இவங்களும் பாஜகவோட இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவலாவை காட்டுறாங்க. இப்ப விஜய் வராரு, கண்டிப்பாக பாசிசத்துக்கு எதிரானவர் அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில இஸ்லாமியர்கள் வாக்கு விஜய் கண்டிப்பா அறுவடை செய்வாரு. அந்த அடிப்படையில் நம்ம அதுக்கான பயணத்தை நீங்க தொடரணும்னு சொல்லிட்டோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக மிக்க நன்றி.